வரவேற்கிறது. உங்களுக்குள்ள என்ன திறமை ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? உண்மையாக தாங்க கேட்குறேன். உங்களுக்குள்ள என்ன திறமை ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுக்கலாம். தெரியுமா? அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அந்த திறமையை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கிட்டு இப்படியே கற்பனை கிடையாதுங்க. இது கற்பனை கிடையாது. நடந்த நிகழ்வுகளை நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. ஒன்று ஒன்றா யோசிச்சு அப்படியே வாங்க. ஆமாம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வாங்க. எந்த பாயிண்ட் உங்களுக்கு டக்குன்னு ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்குதோ அது எப்படி இப்போ பலப்படுத்துறது, இன்னும் எப்படி வளப்படுத்துறது, ஏற்கனவே இருக்கிற திறமையை வளர்த்துக்கோங்க. புதுசாக கற்றுக்கலாம். நிச்சயமாக இங்கிலீஷ்லாம் கற்றுக்கலாம், ஹிந்தியும் கற்றுக்கலாம், யாருனாலும் கற்றுக்கோங்க. அதாவது புதுசாக ஒரு டெக்னிக் நீங்கள் கற்றுக்கலாம். இருக்கிற திறமையை வளர்த்து அதில் பெரிய ஆளாக கற்றுக்கும் போது நம்ம வாழ்க்கை சொதர்ம வாழ்க்கையாக மாறிவிடும். சொதர்மம்னு சுய தர்மம், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. உங்களுக்குள்ள என்ன திறமை ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? உண்மையாக தாங்க கேட்குறேன். உங்களுக்குள்ள என்ன திறமை ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுக்கலாம். தெரியுமா? அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அந்த திறமையை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கிட்டு இருக்கீங்களா? அது எப்படிங்க முன்னேற்றுறது? எனக்கு ஓரளவு தெரியும் எனக்கு என்ன திறமைன்னு. அது எப்படி வெளியில் கொண்டு வர்றது? அது எனக்கு எல்லாம் என்ன திறமைன்னு எனக்கு தெரியலங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி பல கேள்விகளுக்குள்ளே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திறமையே இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லா திறமையும் வச்சுருக்கிறவங்களும் யாரும் கிடையாது. உங்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு திறமை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கலாம் நான் வெறும் ஹோம் மேக்கர் இல்லை அரசியாக தானே இருக்கேன், நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பொட்டி கடை வச்சுருக்கேங்க, நான் ஒரு பெரிய ஆஃபீஸில் நல்ல ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க, நான் ஒரு வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க, நான் ஒரு சிஇஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க, நான் ஒரு பெரிய ஓனராக இருக்கேங்க. நீங்கள் என்ன வேணாலும் இருந்துக்கோங்க, நீங்கள் யார் ஆனாலும் இருந்துக்கோங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கோங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருந்துக்கோங்க, எப்படிப்பட்ட ஆளாக வேணாலும் இருந்துக்கோங்க, என்ன குவாலிஃபிகேஷனாலும் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை முதல்ல வெளில கொண்டு வாங்க. பலருக்கு என்ன தெரியுங்களா? தன்னோட திறமையை வெளியில் கொண்டு வர தெரியல, திறமை இருக்கானே கண்டுபிடிக்க முடியலை. நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் சொல்லித்தராங்க. உட்காருங்க, பொறுமையாக உட்காந்து எல்லா கேஜெட்ஸு டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக உட்காருங்க. ரூமில் யாரும் கூட நீங்கள் மட்டும் தான் இருக்கணும். எல்லாரையும் வெளில அனுப்பிச்சி விட்ருங்க. வீட்டுக்கெல்லாம் கிளம்பிட்டாங்களா, எல்லாம் முடிஞ்சு போச்சா, உட்காருங்க. அமைதியாக உட்காந்து உங்களுடைய ஸ்கூல் டேஸ் உங்களுக்கு எப்போலேருந்து ஞாபகம் இருக்கோ, உங்கள் குழந்தை பருவம் எப்போலேருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ, அதை ஒன்று ஒன்றா நினச்சி பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம எல்கேஜி படிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தோம், அது ஞாபகமே இல்லை. சரி பரவாயில்ல, யூகேஜி படிக்கும்போது நம்ம படித்த மாதிரி ஞாபகம் இல்லை. சரி 1வது 2 அந்த மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே வாங்க. ஒன்றா ஞாபகப்படுத்தும் போது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருப்பீங்க, ஒரு நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நல்ல வார்த்தை பேசியிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வரும். சரிங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. அங்கே தேவையில்லாத தோல்வி இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருப்பீங்க பாருங்கள், நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகிருப்பீங்க, உங்களை யாரோ ஒருத்தவங்க பாராட்டியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு புகழ் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு சூப்பர்ப்பா செம்ம ஐடியா கொடுத்துருக்கோம்ப்பா அப்படின்னு உங்களுக்கே உள்ள எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது. அந்த நேரத்தில் அந்த நிலையில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்க, முடிஞ்சால் இப்போ அதை யோசிங்க. அது அப்படியே கற்பனை கிடையாதுங்க. இது கற்பனை கிடையாது. நடந்த நிகழ்வுகளை நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. ஒன்று ஒன்றா யோசிச்சு அப்படியே வாங்க. ஆமாம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வாங்க. எந்த பாயிண்ட் உங்களுக்கு டக்குன்னு ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்குதோ அதை எழுதிக்கோங்க. நோட் பேனா வச்சுக்கோங்க, டக்குன்னு அதை எழுதிக்கோங்க. சரிங்களா? திரும்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே வாங்க. இப்படி யோசிக்க ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எழுதுவீங்க. அந்த 20 பாயிண்ட்டுக்குள்ளே உங்கள் திறமை ஒளிஞ்சிருக்கும். நீங்கள் சூப்பராக வரையக்கூடிய ஆளாக இருப்பீங்க, நல்ல அருமையாக பாட்டு பாடக்கூடிய ஆளாக இருப்பீங்க, நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேம்ஸ் விளையாடக்கூடிய, இன்னொருத்தரை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள திறமை ஒளிஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த நிகழ்வு நடக்கும்போது, அந்த செயல் செஞ்சுருக்கும் போது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கும், மற்றவங்களும் உங்களை யாரோ பாராட்டியிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்படி தெரிஞ்சுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களுடைய பேசிக் திறமை. சரிங்களா? அந்த பேசிக் திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்போ டெவலப் பண்ண ஆரம்பிங்க. இப்பயும் உங்களுக்குள்ள அந்த திறமை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பல நேரங்களில் பல சூழ்நிலைகளால் அந்த திறமை மூடி மறைக்கப்பட்டு இருக்கலாம், தூசி கூட படிச்சிருக்கலாம். தூசியை தட்டிட்டு மறுபடியும் எடுங்க. இன்னொருத்தவங்களை மோட்டிவேட் பண்ணுறது உங்களுக்கு திறமையாக இருந்தால் மோட்டிவேஷன் கற்றுக்கோங்க, மோட்டிவேட் பண்ண ஆரம்பிங்க. ட்ராயிங் வரைகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்த சூப்பராக வரைவங்க, திரும்ப அதை ஆரம்பிங்க. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. சொல்லிக் கொடுக்குறதுங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ஒரு பெரிய கலை. அது எப்படிப்பட்ட கலை தெரியுங்களா? சொல்லிக் கொடுக்குறது ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபஸர், ஒரு சொல்லிக் கொடுக்குறது நம்ம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டோன்றது முக்கியம் கிடையாதுங்க. நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்க போகிறோம். ஒரே நேரத்தில் 100 பேர் இருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் ஒருத்தர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்படி புரிய வைக்க போகிறோன்றது
அது ஒரு பெரிய கலை, அது ஒரு பெரிய திறமை உங்களுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு திறமை இருக்கு, ஒரு கற்பனை திறமை அதிகமா இருக்கு உங்களுக்கு, ஏதோ ஒரு விஷயம். அந்த திறமையை கண்டுபிடிச்சி இப்போ வளர்க்க ஆரம்பிங்க மறுபடியும். நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு தமிழ் நல்லா கொஞ்சம் ஓரளவு பேச தெரியும், சரிங்களா? இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுமாராக தான் பேச தெரியும். நான் இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல என்னோட டோட்டல் டைமை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கற்றுக்கிட்டு அதில் டெவலப் ஆகிறது எனக்கு ஈஸியாக. ஏற்கனவே எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிற தமிழை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி இன்னும் பேசி இன்னும் சூப்பராக எப்படி பேச கற்றுக்கிட்டு எனக்கு எதுங்க ஈஸி? இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் வீடியோ பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு எதில் பேசணும்? இங்கிலீஷில் பேசணும், நிச்சயமாக வேர்ல்டு ஃபுல்லாக போய் சேரும். ஆனால் நான் இங்கிலீஷில் கிராமரை கற்றுக்கிட்டு அந்த ஃப்ளோ கற்றுக்கிட்டு அந்த ஃப்ளூயண்ட்டோட பேசணும். அதில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா இவன்லாம் என்னத்தை இங்கிலீஷ் பேசுகிறான்னு சொல்லி வேறு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தெரியும்? தமிழ் தெரியும். அதை எப்படி இப்போ பலப்படுத்துறது, இன்னும் எப்படி வளப்படுத்துறது? ஏற்கனவே இருக்கிற திறமையை வளர்த்துக்கோங்க. புதுசாக கற்றுக்கலாம், நிச்சயமாக இங்கிலீஷ்லாம் கற்றுக்கலாம், ஹிந்தியும் கற்றுக்கலாம், யாருனாலும் கற்றுக்கோங்க. அதாவது புதுசாக ஒரு டெக்னிக் நீங்கள் கற்றுக்கலாம். இருக்கிற திறமையை வளர்த்து அதில் பெரிய ஆளாவாங்க. அதனால் உங்களுக்குள்ள ஒரு திறமையை கற்றுக்கோங்க. சப்போஸ் இன்னமும் எனக்கு திறமெல்லாம் அப்படிலாம் எழுதி பார்த்துட்டேங்க, நானும் யோசித்து பார்த்துட்டேன், பெருசாக அந்த மாதிரிலாம் எனக்குள்ள என்ன பிடிச்சிருக்கு, என்ன திறமை இருக்குது, அது முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, என்னன்னு தெரியலைங்களா, இதற்காக தான் சைக்கோசோமேட்டிக் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க. அதில் சில கொஸ்டினர்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினர்ஸை நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த கொஸ்டினருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய திறமைகள்லாம் இதில் இருக்குது, நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதெல்லாம் படிக்கலாம், இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கலாம், ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஏஐ வந்திருக்கு பாருங்கள், டெக்னாலஜி. அந்த மாதிரி நீங்கள் எந்த டெக்னாலஜி என்ன விஷயங்கள் படித்தா உங்கள் வாழ்க்கை முன்னேறும், ஏன்னா உங்களோட திறமை எதுன்னு நீங்கள் தான் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதில் வரக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சர் மூலியமாக ஒரு டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க, அதை ஃபார்மேட் கொண்டு வராங்க. இவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இப்படி பிடிச்சிருக்கு, அதனால் இந்தந்த சப்ஜெக்ட்குள்ளே அவங்க படிக்கலாம், ஆர் இந்தந்த சப்ஜெக்ட்குள்ளே அவங்க போகலாம். நீங்கள் பெரிய ஆளாக கூட இருந்தவங்க, பெரிய ஆள் மீன்ஸ் உங்களுக்கு 40 வயசு ஆச்சு, பரவாயில்ல, உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு சமுதாயத்தில் தொண்டு செய்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவங்களுக்கு சயின்ஸ் பிரகாரம் நல்லா இருக்குது, அதாவது சயின்ஸ் நாலேஜ் நல்லா இருக்குது, இவங்களுக்கு மேக்ஸ் நாலேஜ், இப்போ உங்களுக்கு நாலேஜ் எதில் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நீங்கள் சைடில் டெவலப் பண்ணுங்கன்ற. இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஆர் இனிமேல் நீங்கள் ஸ்கூல் படித்து காலேஜ் படிச்சு இனிமேல் வேலைக்கு வர போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே உங்களோட திறமை இருக்கோ அதையும் சேர்த்து வளர்த்துக்க ஆரம்பிங்க. வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை சுதர்ம வாழ்க்கையாக மாறிவிடும். சுதர்மம்னு சுய தர்மம், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும். சரிங்களா? நீங்களே உட்காந்து பாஸ்ட்லேருந்து என்னென்னலாம் நடந்துச்சுன்னு யோசிச்சு எழுதி கொண்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. சைக்கோமேட்ரிக் டெஸ்ட் எழுதி அது மூலயமா நீங்கள் கற்றுக்கலாம். சைக்கோமேட்ரிக் டெஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு கேட்குறீங்களா? அதற்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க. நார்மலாக இது 3000 4000 சார்ஜ் பண்ணுறாங்க வெளியில், நம்ம 1500 தாங்க சார்ஜ் பண்ணுறோம். சரிங்களா? எல்லாருக்குமே இது பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக 1500, அதாவது 3000 4000 எங்கே இருக்குது, 1500 எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. அதே டெஸ்ட்டு தான். சரிங்களா? நீங்கள் டெஸ்ட்டு எழுதுங்க, உங்களுக்கு ரிசல்ட் தரப்படும். அந்த ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்கலாம். நம்ம உங்களோட ரிசல்ட் இப்படி காமிக்குதுங்க, ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட் எடுத்து உங்கள் ஏஜ் எது வேணாலும் இருக்கலாம், 20 கூட இருக்கலாம், 40 கூட, 60 கூட இருக்கலாம். 60 வயசு எப்படிங்க, எழுதுங்களேன். சீரியஸாக தாங்க சொல்கிறேன். இவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கை 60 வயசுல நீங்கள் வாழ்க்கை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கூட தெரியாமல் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்ய ஆரம்பிங்க. வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திப்போம். அந்த வாய்ப்பில் ஒன்று தான் இந்த வாய்ப்பு. இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் வாங்க, அந்த டெஸ்ட் எழுதுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உட்காந்து எழுதி ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் எழுதி அப்படியே யோசிச்சு எழுதிட்டு வந்தாலும் சரி, இல்லை சைக்கோமேட்டிக் டெஸ்ட் எழுதி தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் திறமையை என்ன இருக்குன்றது தெரிஞ்சு வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. சைக்கோமேட்டிக் டெஸ்ட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம கவுன்சிலிங் கொடுத்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் திறமையை நிச்சயமாக நம்ம பிரபஞ்சத்தில் இந்த பிறந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குது. நம்ம மூலியமாக இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதோ நன்மை நடக்க வேண்டியது இருக்குது. அதற்காகத்தான் நம்மளை பிரபஞ்சம் இப்போ வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த முழுமை அடைய செய்வோம். நம்ம வாழ்க்கையை முழுமை அடைவோம், வாழ்க்கையில் முழுமை அடைவோம். சரிங்களா? அதனால எதை வேணாலும் செய்யுங்க, ஆனால் திறமையை வளர்த்துக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்க திறமை தெரிஞ்சுக்கிட்ட வளர்த்துக்கிட்டு இந்த சமுதாயத்துக்காகவும் நம்ம நல்லது செய்வோம். அதே நேரத்தில் நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறி சூப்பராக வாழ்க்கையில் முன்னேறலாம். வாங்க, டெஸ்ட் எழுதுங்க, கண்டுபிடிங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, வாழ்க்கையில் முன்னேறலாங்க. வாழ்க்கையில் முன்னேறி ஆகணுங்க, அவ்வளோதாங்க. வாங்க, வாழ்க்கையில் முன்னேறிடலாம். வாழ்க வளமுடன்.